ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் சுவாரஸ்யமான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நம்மளோட இந்தியா லெவலில் 250க்கும் மேற்பட்ட பாம்பினங்கள் இருந்தாலும் அதில் ஒரு 50-60 பாம்பினங்கள் விஷத்தன்மையுடையதாகவும் மிச்சம் இருக்க 190 கிட்ட உள்ள பாம்பினங்கள் விஷத்தன்மை அற்றதாகவும் காணப்படுது. அப்புறம் ஏன்டா எல்லாரும் பாம்பை பார்த்தாலே கொல்லணும் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். வேற என்ன, பயம்தான். ஏன்னா பாம்பை பார்த்தா படையே நடுங்குன்னு சொல்லி பழமொழி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரியான உங்களுக்குள்ள புதஞ்சிருக்க நிறைய கேள்விகளுக்கான பதிலை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் இல்லை, இந்த டீம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. எக்கச்சக்கமான கேள்விகள் உங்களுக்குள்ள புதஞ்சிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு, பாம்பு படம் எடுக்குமா, பாம்பு பழி வாங்குமா, இல்லை அடுத்த ஜென்மத்தில் வந்து பழி வாங்குமா, இல்லை பாம்பு நாகமாணிக்கம்னு ஒன்று வச்சிருக்குமா, இது மாதிரியான கேள்விகள் நிறையவே உங்களுக்குள்ள இருக்கலாம். அது மாதிரியான கேள்விகளுக்கு தெளிவான ஒரு பதிலை இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் நவீன். வெல்கம் பேக் டு நவீன் கிறிஸ்வி சேனல். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க பாம்பு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ராட்டில் ஸ்னேக்னு சொல்ல போகிற சாரை பாம்பு. இது நம்ம ஏரியா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கடிச்சாலும் ஒவ்வொருத்தவங்க இம்யூன் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அலர்ஜியை கிரியேட் பண்ணி பிபியோ இல்லை சுகரோ உள்ள பர்சன்ஸுக்கு பிற்காலத்தில் ஒரு டெத்தை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த பாம்பு விஷம் இல்லைன்னு நினைக்க முடியாது. உயிர் சேதத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இது ஒரு பாம்பு தான். ஆனால் உடனே கிடைக்காது. நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் போன்று கேங்க்ரீன் மாதிரி ஆகிடும். சாரை பாம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம இது மாதிரி சம்மந்தப்பட்ட பாம்பு கடிச்சதுன்னா கேங்கெல்லாம் உருவாக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்தவங்க தான் இறந்து போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாம்பு கடிச்சுட்டா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு டிடி போட்டுக்கணும். அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த பல்கள் உள்ள உடச்சிருந்தா கூட அது வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும். ஸோ பயப்படக்கூடாது. ஆனால் இந்த பாம்பை கடிச்சா ஆனால் விஷம் போது அவங்களே பிடிக்க நம்மளாம் யாரும் பிடிக்க வேண்டாம். இந்த பாம்பை அப்புறப்படுறதுக்கு நல்லது. உள்புன்றது எனக்கு பாம்பு. இது ஏன் கடிக்கலைன்னா நாங்கள் அதனோட போக்கிலே அதை வந்து அழுத்தாம ப்ரெஸ் பண்ணாம அதனோட போக்கிலேயே ஃப்ரீயா விடும்போது அது என்ன ஆகுதுன்னா, இப்ப கூட பாருங்க, ஒரு நாய் குட்டி போட்டு ஒரே கலரா போடாது, கலரா குட்டி போடும். ஆனா நாய் குட்டி தான். அது மாதிரி தான் இந்த wolf snake. இது பாத்தீங்களா, இது எவ்வளவு ஒன்னுக்கு விஷமற்றதுன்னா உடனே இருக்கிற விஷமற்றது. ஆனா ஸ்லோவா நம்ம பாதிப்பு ஏற்படுத்த ஒரு சிறிய விஷம் உள்ள பாம்பு தான். உடனே இறக்க மாட்டோம். கடிக்கிற பார்த்தீங்களா, அதோட தன்மை அது பிடிச்சிருது. எவ்வளவு நேக்கா பிடிச்சிருந்தா கூட அது கடிக்கிற மூமெண்ட் இருக்கும். போகும் கீழே விடணும் ஆகுது. அந்த ஒரே இனன்றதுனால அப்படி காமிக்கிறோம். அந்த வகையில ஒர்க் பண்றது ஒரே நீங்களாம் ஏற்கனவே ஊசி போட்டுருப்பீங்களா? நாங்க ஊசி எல்லாம் போட மாட்டோம். வயிறுக்கு தந்த ஒரு ஊசி தான் வச்சிருக்கிறோம். ரத்தமே வருது. அப்பாவது விட்டு வரன்றது பாருங்க. எப்படி இயர் கணக்காகும், ஒன்று கணக்குங்களாகும். அதுக்குள்ள நாங்கள் அதுக்கான வயதை நாங்கள் வீட்டுக்கு போகும்போது முடிச்சிருவோம். நாங்கள் மேலே முடிச்சிருவோம். இதுக்கு அதே இதுல இந்த சிறு கோடுகளை வந்து பதிந்த மாதிரி இருக்கும். அதனால ரசூல் குக்கிங் கடிக்கிற மாதிரி இருந்தால் இவர் கையில் போகும். எல்லா பாம்புமே கடிக்கும் சார். எல்லா பாம்புமே இந்த பாம்புனால யாரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது, பிச்சைக்காரனா தான் ஆக முடியும். யாருன்னா பணத்தை விரைவு பண்ணி நிறைய பேரை பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க. இதனால எந்த ஒரு பணமும் கிடைக்காது, இதுகிட்ட எந்த ஒரு மருந்தும் கிடைக்காது. என்னன்னா வயல்வெளியில் இருக்கிற அந்த உழவர்களுக்கு நண்பர்கள் மாதிரி இவங்க எலிகளை நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மக்குன்னு அந்த இதெல்லாம் வந்து உள்ள இழுத்துட்டு சத்துவான இதெல்லாம் உள்ள வச்சுப்பாங்க, மீதெல்லாம் வெளியே தள்ளிடுவாங்க. இது இல்லை சார், இதுதான் வந்து இந்த சிவப்பு மண்பாம்பு கடிச்சா குஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? குஷ்டம்லாம் வராது, ஆனால் பின் விளைவு அதான் சேதாரன்றது தோல் வியாதி மாதிரி போன்று வெள்ளை வெள்ளையா தழும்புகள் ஏற்படுற மாதிரி ஒரு பின் விளைவுகள் உருவாக்கும். இது தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அதாவது நாங்கள் இதை என்ன சொல்லுவோம்னா,
கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளணும் ரொம்ப வெக்கப்படும். அதுக்காக அது மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அது மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் கூட. புரியுதுங்களா? இதுதான் சிவப்பு நிற மண்பாம்பு. இதுல கருநிற மண்பாம்புகளும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஆனா நம்ம இடத்துல கிடைச்சது நமக்கு இந்த சிவப்பு நிற மண்பாம்பு தான் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. தலைப்பகுதி தலையும் வாரம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால என்ன சொல்லுவோம் நம்ம பாருங்க, ரெட்டை தலை பாம்பு. அப்படி இல்லை, ஒரே தலை. எந்த பாம்புமே ரெட்டை தலையோ 5 தலையும் கிடையாது சார். அதெல்லாம் கிராபிக்ஸ் சினிமாவில் நந்தினி நாடகம் சீரியலில் பார்க்கலாம். நிஜத்தில் எந்த பாம்புமே அது மாதிரி கிடையாது. அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் ரொம்ப சிரமப்படணும். ஏன் அதை பற்றி அழகு பாம்புன்னு சொல்கிறோன்னா, நம்மளுடைய மங்கையர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய முகத்தை பொலிவு பண்ணுறதுக்கு அழகு தீட்டுவாங்க. அழகு அந்த சாதனங்கள் பொருள்லாம் தீட்டி அழகுப்படுத்துவாங்க பார்த்தீங்களா. அதே போன்று இந்த பாம்பு தன்னுடைய கண் பகுதியை மை போன்று தீட்டி வச்சிருக்கு. அதுக்காக தான் இது அழகு பாம்புன்னு பேர். பார்க்கறது ரொம்ப சாஃப்டா இருக்கு. அந்த கண் பகுதியில் பாருங்க, இந்த கண்ணுல மை தீட்டி பாருங்க, சைடுல கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதுக்காக தான் இது அழகு பாம்பு, கன்சர்ட் ஸ்னேக் சொல்லுவோம். இது ஒரு ஸ்லோ பார்க்கறதுக்கு. இப்போ ஏன் அதை கடிக்கலன்னா அதோட போக்கில் போயிட்டு இருக்கு. ரொம்ப கோவப்படுத்தினா கண்டிப்பா இப்போ பாருங்களா தன்னுடைய உருவத்தை எப்படி மாறுது பாருங்க. ரயில் அந்த மாதிரி நம்ம உடலை பெருக்கி காட்டுறாங்க, கோபத்தை காட்டுறதுக்கு கடிக்க வந்து பார்த்தீங்களா பேட்டர்ன் மாதிரி. அதாவது அதோட உருவத்தை பெருக்குது. பெருத்தோடனே நம்ம பயந்துருவோம், பயந்து ஓடிக்கணுன்றதுனால இந்த உருவத்தை பெருக்கி காட்டுது. அதுக்காக அது மாதிரி அது கோவப்படுது. சார் ஒயின் ஸ்னேக் சொல்லுவாங்க, பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாம்பு பத்தி தவறான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணை பாத்தீங்கன்னா இந்த பாம்பு கண்ணை குத்தும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் சொல்றாங்கன்னா கண்கொத்தி பாம்புன்னு சொல்றாங்க இல்லையா. நல்லா பாருங்க, நம்மளுடைய கையை வச்சு கூட நம்மளுடைய கண்ணை நோண்டி எடுக்க முடியாது. இதை வச்சு தானே சொல்றீங்க. எப்படி மடக்கணும், எப்படி மடியுது பாருங்க. இதுவா சார் கண்ணை குத்தம்? இதை சொல்லி நமக்கு காதை குத்திட்டாங்க சார். கடிச்சு கொஞ்சம் 2-3 நாள்லயே சீடு பிடிச்சிடும். அந்த இடம் சீடு பிடிச்சி ட்ரீட்மெண்ட் எதையும் எடுத்து வச்சுக்க அந்த பகுதி அப்படியே விலங்குகள் உருவாக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த பச்சை பாம்பு ஒரு சீக்கிரமாவே காட்டக்கூடிய எஃபெக்ட் இல்லை. ஏன்னா இந்த பல்லு கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். அந்த கண்ணாடி பல்ல மாதிரி பெருசா இருக்கும். கடிச்ச உடனே மென்மேன் பல்லு தான் பட்டுன்னு உடஞ்சிரும், படப்படன்னு உடச்சிக்கும். அதனால தான் அந்த நிறைய பல்லு பதியும். மற்ற பாம்பெல்லாம் விஷ பாம்பெல்லாம் கடிச்சா 2 பல்லு பதியும், அது அப்புறம் சொல்றேன். இந்த பாம்பெல்லாம் கடிச்சா நிறைய பல்லு பதியும். அதனால தான் அந்த இடத்துல நிறைய எஃபெக்ட் ஆகுது. இதை தொட்டா இந்த பச்சை பாம்பு தொட்டு பார்த்தா நல்லா சமையல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எங்க இடத்துல அந்த மாதிரி சொல்லி தான் கொடுக்குறோம். ஏன்னா பாம்பு பயத்தை கொஞ்சம் நீக்கிறதுக்காக தான். ஆனா உண்மையில சமையல் பண்ண மாட்டாங்க. அவங்க சாதா பண்ற சமையலே நல்லா இருக்கும். சில பேர் அது ஒரு நம்பிக்கையிலே இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. அதுக்காக தான் அது மாதிரி சொல்லுவோம். ஆனா இது எல்லாமே பச்சை பாம்பு எப்படி கோவப்படுது. இதுதான் சார் பாம்பு இனத்திலே ரொம்ப தொடக்க போற நேரத்துல போகக்கூடிய நம்பர் 1 எக்ஸ்பிரஸ். கொஞ்சம் பின்னாடி வந்திருக்காங்க. ரொம்ப வேகமா ஓடக்கூடியது கொம்பேரி மூர்க்கன். சார் இப்படி விட்டன்னு வச்சுக்கலாம், அடுத்த செகண்ட் கூட பார்க்கணும். முதல் இடத்துல வேகமா ஓடக்கூடிய கொம்பேரி மூக்கம் தான். அதுக்கு அடுத்தபடியா போறது ரெண்டுமே ரொம்ப ஸ்பீடா போகும். எல்லா பாம்புமே ஸ்பீட் அதிகம், ஆனா இது ரொம்ப ஸ்பீடு. ஏன்னா கண்ணு வைக்கிற நேரத்துல பார்க்க முடியாது. இதுவும் ஸ்லோ பாய்சன் வகையை சார்ந்திருத்தான். பார்க்கறதுக்கே மரத்துல ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது. நல்லா திறமைசாலிகள், நல்லா அதை பத்தி உணர்ந்தவங்க மட்டுமே இதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். மற்றவங்க யாரும் அவ்வளவு சீக்கிரமா இதை பிடிக்க முடியாது. எப்படி நிக்குது பாத்தீங்கன்னா, ஒரு கொம்பு நிக்கிற மாதிரி நிக்குது பாருங்க. அது ஸ்டைலா எப்படி நிக்குது பாருங்க, அப்படியே லைட்டா ஆடும். இதுதான் நாங்கள் கண்டுபிடிக்கிற மெத்தட. பார்க்கறதுக்கு ஒரு கொம்பு கலை மாதிரியா இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் நீங்க கலையை நினைச்சிட்டு போவீங்க. ஏன்னா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பல்பு இதை வச்சுட்டு இது ஆடிட்டு இருக்கோம். அதை வச்சு கொம்பு மேல இருக்குது அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கும். இது கடிக்க ஆரம்பிச்சதுன்னா 10 நாய்கள் ஒன்னா சேர்ந்து கடிக்கிற மாதிரி ரொம்ப வேகமா கடிச்சுட்டே இருக்கும். ரத்தத்தை அதிகமா வெளியேற்றிடும். இப்ப நம்ம பாம்பு கண்ணாடி விரியன் சொல்லுவாங்க, ரசில் ஸ்வைப்பர். பாத்தீங்கன்னா கண்கள் பிடித்த மாதிரி அந்த உடல்ல இருக்கும்.
இது அவ்வளோ வேகமாக போகிற ஸ்லோவாக தான் போகும். இது ஸ்லோவாக தான் போகும், வேகமெல்லாம் போகும். இதில் போவார் கிரிப்பாக இருந்தாலும் அந்த பாம்பு வேகமாக மெதுவாக எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வேகமாக போகுது. அப்படியே இப்படி உருண்டு உருண்டுன்னு போகுது. பக்கத்தில் இருக்கிறது அசைய மட்டும் காட்டுவாங்க. அமைதியாக இல்லைங்க, ஒரு பொம்மை மாதிரியே ஒரு மரம் மாதிரி அமைதியாக அசையாமல் இருந்தீங்கன்னா அவர் எடுத்து காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அவருக்கு தான் பெரிய பாதிப்பு வரும். ஏதோ சாப்பிட்ருக்காங்க. விஷப்பாம்பு எல்லாமே தலை முக்கோணத்தில் இந்த கண்ணாடி விரின் பாம்பு ஒரு மனிதனை கடிச்சா சார் போட்டோ நான் தொடர்ந்து பண்ணி காதலை வாங்கிக்கோங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இந்த கண்ணாடி விரின் பாம்பு கடிச்சா பாதிப்பு ஏற்படுத்தினா முதல்ல ரத்தத்தை பற்றாங்க. இந்த பாம்பு கடிச்சு 22 செகண்டுக்குள்ள நம்ம பிளட் வந்து கிளாட் ஆகிடும். கிளாட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை அழிஞ்சிட்டே வரும். அப்போ வந்து பெரிய கேங்கர் மாதிரி ஆகிடும். கேங்கர் மாதிரி ஆகி அந்த பகுதியை இழக்க வேண்டியதாக ஆகிடும். ஆனால் இந்த கண்ணாடி விரின் பாம்பை கடிச்சா நமக்கு 3 மணி நேரம் இருக்குது. நல்லா எழுத்தான படி இதை பற்றி தெரிஞ்ச உண்மையில் நல்லா புரிஞ்சவங்களுக்கு 3 மணி நேரம் இருக்குது. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம உயிரை நிச்சயமாக காப்பாற்ற முடியும். இந்த பாம்பு கடிச்சுன்னா நம்ம உடலில் போய் விஷம் பரவ நம்ம ரத்த நாணங்களாம் அழிக்கப்பட்டு ரத்த கசிவுகளாக காது வழியாக கண் வழியாக மூக்கு வழியாக ஏன் யூரின் போனால் கூட ரத்தமாக வரும். வாமிட் எடுத்தால் ரத்தமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெரும் பயம் வந்து சீக்கிரமாக இறக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிப்போம். குடும்பமாக வாழலாம். ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த குட்டிகளை விட்டுட்டு தனியாக போயிடும். ஏன் அது தனியாக போகுதுன்னா பிறக்கிற குட்டிகளும் விஷத்தோடு இருக்கு, விஷ பொலம் இருக்கும். அந்த பாம்பு கடிச்சா கூட நம்ம மரணத்தை சந்திக்கிறதுக்காகும். அதை தன்னை காப்பாற்றக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாம்புடைய விஷப்பல் காமிக்கிறாங்க பாருங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு அந்த விஷப்பல் அதான் சார் இப்படி பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், கிழிச்சுதான் எடுக்க முடியும். உடையும் சார் ரொம்ப ஊசி பொறுத்தினாக்கா ஊசி வந்து நம்ம சதப்பகுதி ஓட்ட போகிறோம். அதே போல தான் இந்த பாம்புடைய விஷ பையில இருக்கும். பல்லு வழியாக தான் நம்ம சதப்பகுதி ஓட்ட போட்டு 2 பல்லு இருக்கும். உடனடியாக அந்த பாய்ச்சல் நம்ம மனிதன் பாடிக்குள்ளே செலுத்திடும். சின்ன பல்லு நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு துளி போதும் சார். யாருக்கு அந்த ஒரு துளி மேலே பட்டாலும் அவங்களுக்கு பாதிப்பு. அவங்க கண்டிப்பாக இதே இருக்கிற மொத்த டிராப்ஸ் இறக்குறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். மக்கள் என்ன பண்றாங்க தவறான விஷயம். இந்த பாம்பு பார்த்த உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க சரி மலை பாம்பு குட்டிங்க போய் சொல்றாங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த மலை பாம்பு குட்டிட்டு சாதா போய் பிடிச்சி கடிக்கப்பட்டு இந்த பாம்பால் குறைஞ்சபட்சம் 30,000 பேர் இருந்ததா சர்க்குலர் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கண்ணாடி விரின் பாம்பு. ஏன்னா அறியாமை இது கண்ணாடி விரின் பாம்பு தெரியாம மலை பாம்பு குட்டின்னு நம்ம வீரத்தை காட்டுறதுக்கு போய் பிடிச்சி கடிக்கப்பட்டு சில பேர் குறைஞ்சிருக்காங்க, சில பேர் இறந்துருக்காங்க. அதனால நல்லா தெரிஞ்சுங்க, இது ஒரு விஷம் உள்ள பாம்பு. நந்தினி நாகினி சீரியல் போன்ற எல்லா படத்திலையும் பார்க்கக்கூடிய நமது ஹீரோ தலைவரா இன்னும் விட்டுட்டீங்க வந்து பேண்டுக்குள்ள ஏறி அதை சுற்றி பாடி காட்டி நீ ஸ்லோவானா அசையவே கூடாது. நீங்க அமைதியா நினைங்கன்னா நாங்க உங்களுக்கு அதை சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். சார் மற்ற பாம்பெல்லாம் பாத்தீங்க, இது ஏன் நம்ம கிட்ட ஒரு அட்ராக்டிவா இருக்குன்னா எல்லா பாம்போட இந்த பாம்புல ஒரு கவர்ந்த பாம்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நாகராஜா வட ராஜா நபர உன்னை பார்க்க அந்த மக்கள் வந்திருக்காங்க. ஐயா பாப்பா
நாகராஜா நின்றா பாப்பா நான் சொன்ன பேச்சு சொல்றேன் பாம்பு காதுல கேட்காது நான் சொல்ல வரேன் அப்புறம் நல்லா பாருங்க சார் நல்லா பாருங்க கவனிச்சு பாருங்க அந்த பாம்பு என்ன பண்ணுது படையெடுக்குது என்ன பண்ணும் சார் பேர் சொல்லுங்க பாம்பு எந்த பாம்புமே படையெடுக்காது சார் டைரக்டர் தான் எடுப்பாங்க என்ன பண்ணுது சார் கோச்சிக்காதீங்க சும்மா அன்பு சொல்றேன் இது என்ன பண்ணுதுன்னா தன் சதப்பகுதியை விரித்து பயப்பட்டு எங்களை பயமுறுத்து இந்த சதப்பகுதியை விரிக்குதுன்னா எங்களை பயமுறுத்துன்னு அர்த்தம் என் கிட்ட வராத ஓடிப்பாடு நான் கடிக்கிறதுக்காக தான் அந்த சதப்பகுதியே விரிக்குது பாம்பெல்லாம் படம் எடுக்காது அது மட்டும் இல்ல எந்த ஒரு பாம்புக்குமே காதுகள் கிடையாது சார் ஆனா நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம் இசை கொடுத்தோட டான்ஸ் ஆடுறது பாம்புன்னு சொல்லுவோம் நிறைய படத்தையும் பார்த்துருக்கோம் நம்ம வில்லேஜ்லையும் பார்த்துருக்கோம் பாம்பு இசைக்கு டான்ஸ் ஆடுன்னு சொல்றதுலாம் தவறு எந்த பாம்புமே இசைக்கு ஆடாது அசைவு தான் தரை கொஞ்சம் பார்க்கணும் தரெல்லாம் ப்ராப்ளம் இசைக்கெல்லாம் ஆடாது சார் இது மாதிரி அசைவு கொடுத்தா கூட அது என்னன்னு தெரியல உங்களுக்கு மக்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வெக்கப்படும் சார் அது வெக்கப்பட்டுனே இருக்குது எழுந்து நின்று இசைக்கு ஆடாம அசைவு ஆடும் பாம்புக்கெல்லாம் காது கிடையாது பாம்புக்கு காது இருக்கிற மாதிரி இருந்துன்னா இந்த 11 பேர் 12 பேர் வந்திருக்க மாட்டாங்க 2 பேர் வந்திருப்பாங்க ஒரு ஆள் ஊதுறதுக்கு மீதியா ஒரு 3 பேர் குடிக்கிறதுக்கு பாம்புக்கெல்லாம் காது கிடையாது சார் ஊதுனாலும் வராது நிறைய நம்மளை ஏமாத்துறாங்க அது உண்மை கிடையாது அது மட்டும் இல்ல அது கூட இந்த 30-35 வருஷங்களும் ஒரு 5 பேர் கிட்ட இருந்து தப்பிச்சா தான் வாழ முடியும் அதுல யார் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம தான் ஒரு பாம்பு நம்ம வீட்டை நோக்கி வந்துட்டா பால் கார்பனேத்தில் போக மாட்டோம் தடி தான் முதல்ல எடுப்போம் அதுக்கப்புறம் கனரக வாகனங்கள் அதுக்கப்புறம் மயில் கீரி பருந்து இவ்வளவு பேருக்கிட்டே அந்த பாம்பு தப்பிச்சாதான் அந்த 35 வருஷம் வாழும் அதுக்கு கிட்ட போனோம்னு வச்சுங்களா என்ன பண்ணுங்க பாம்பு அதாவது கிட்ட போக கூடாது என்னதான் நண்பரா இருந்தா கூட எவ்வளவுதான் ஊட்டி வளர்த்தா கூட பாம்பிட்டு போனா கடிக்கும் ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் தன்னை காத்து கொள்றதுக்கு தான் அது கடிக்கிறது கடிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அது எப்படின்னா விஷம் இல்லாத பாம்புகள் கடிச்சுக்கிறோம்னா மேல 10 பல்லு போடும் கீழே 10 பல்லு போடும் இதே விஷ பாம்பு கடிச்சுக்கிறோம்னா நம்ம நண்பர் காமிச்சார் உங்களுக்கு எத்தனை பல்லு காமிச்சார் பாத்தீங்களா 2 பல்லு காமிச்சார் அந்த 2 பல்லு போடும் ஒரு பல்லு கூட போடும் இல்ல 2 பல்லு போடும் அது மாதிரி பட்டால் இந்த மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றியும் பாம்பு கடிச்சா எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய லென்த்தி வீடியோ போட்டால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் நவீன் வெல்கம் பேக் டு நவீன் கிறிஸ்வி சேனல்